இப்போ நம்ம நான்கடி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான்கடி ஸ்டிக்லையும் பார்க்க போகிறோம், அப்புறமேட்டு ஸ்டெப்லையும் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸ்டிக்கில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு டைமு. இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் நின்றுக்கோங்க. ஸ்லைடு, சைட் ஃபார்வர்ட், ரொட்டேட். ஸ்லைடு, சைட் ஃபார்வர்ட், ரொட்டேட். ஸ்லைடு, சைட் ஃபார்வர்ட், ரொட்டேட். ஸ்லைட், சைட் ஃபார்வர்ட், ரொட்டேட். இந்த மாதிரி வரும் ஸ்பீடில். அப்புறமேட்டு இப்போமேட்டு செகண்ட் ஸ்டேஜில் ஜம்பிங் மாதிரி வரணும். அதுதான் இப்படி ஜம்ப் மாதிரி பண்ணேன். இப்போ நான் ஸ்டிக்கில் பார்க்க போகிறோம். நம்ம எடுத்தோடனே ஃபஸ்ட்டு குருவனுக்கு வச்சு தான் ஆரம்பிக்கும், முடிக்கவும் செய்யணும். ஃபஸ்ட்டு பொசிஷன் நின்றுக்கிட்டு வாரல் வாரல் வெட், 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 வாரல் வாரல் வெட். இப்போ நம்ம இது ரெயின்போ டெக்னிக். இந்த ரெயின்போ டெக்னிக் ரைட். இப்படி வர்ற ரெயின்போ டெக்னிக்னு கொடுக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், முடிச்சிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு 16 ஸ்டெப்பும் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். 16 ஸ்டெப் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து அப்புறம் இன்னும் சொல்லணும், நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு ஆன்சர் கமெண்ட்டில் பண்ணிட்டீங்களான்னு நான் அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொல்ல போகிறேன். ஓகே, பாய் காய்ஸ்.